ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா சிதம்பரபுரம் பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஓடைக்கு அடுத்தது பாருங்கள், இந்த இந்த இடது பக்கம் இந்த செவர் ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் தெரியல, அது சின்ன இவ்வளோ தாங்க இதனுடைய ரோடு ஃப்ரண்டேஜ். ஒரு 15-20 அடிக்குள்ளே இருக்கும். இவ்வளோதான் பாருங்கள், கிளியராக காட்டுங்க. ரைட்டில் வந்து ஓடை, அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இந்த செவர் கட்டியிருக்காங்க ஒயிட் கலர். இவ்வளோ தான் கேப்பு, இவ்வளோ தான் நமக்கு ரோடு முகப்பில் இருக்குது. பக்கத்தில் வந்து ஓட போகிறதுனால உங்களுக்கு நீரோட்டம் நல்லாயிருக்கும். அது தகுந்தபடி கிணத்துலேயும் நல்லா அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிற்க இடத்துல இருந்து நீரை ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா. ஸோ இது பஸ் ரோடு. இந்த பஸ் ரோட்டில் ஒரு 4 ஏக்கர் வந்து சேல்ஸுக்காக வந்திருக்குங்க. நல்ல செம்மண். முன்னால் விவசாயம் செய்ததுனால சொட்டு நீர்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அந்த விவசாயம் இல்லாதனால அப்படி இருக்குது. கிணத்துலேருந்து வெளியே வந்து 4 பக்கமும் பிரிஞ்சு போகிறது போல், அந்த தண்ணீர் போகிறது போல் உள்ள அரேஞ்ச்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அந்த எல்லாம் கட்டாகி நிற்கிது. ஆனால் இப்போ இந்த கிணற்றிலிருந்து வெளியே நான் எடுத்து கொண்டு வந்து இந்த லெவலில் விட்டுருக்காங்க. இது அப்படியே இருக்குது. ஈபி வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது. முன்னால் வந்து விவசாயம் பண்ணும்போது கிணற்றில் வந்து இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. நான் அந்த இடத்த காணிக்கேன். அந்த கிணறுல உள்புறமாக ஆங்கிலர் கொடுத்து அதில் தான் மோட்ரு வச்சு அங்கேருந்து தான் தண்ணி அடித்து மேலே எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ விவசாயம் செய்யாதனால தண்ணி தொட்டி இதிலேருந்து தண்ணி வெளியே போகிறது போல் ஒரே ஒரு மரம், வேப்ப மரம், இது போக வந்து 1-2 பனைகள் நிற்குது. வேறு ஒன்றும் இந்த இடத்துல விசேஷமாக இல்லை. ரொம்ப பக்கமாக இருக்கிறனால ராதாபுரத்துலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும். இது ராதாபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்கையான காவல் கிணறு ஜங்ஷன்லேருந்து 17 கிலோமீட்டரில் இங்கே வந்துடலாம். இங்கேருந்து வள்ளியூர் நம்ம போகணும் அப்படின்னா வள்ளியூருக்கு வந்து 20 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி ஒரு கிணறு நமக்கு வந்து அடிக்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான செலவு. இன்றைக்கி ஒரு 15 லட்சம் குறையாமல் ஆகும் ஒரு கிணறு நம்ம வந்து வெட்டி எடுக்கணும்னா. ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் வந்து டிஸ்கன்யூட் ஆகிருக்குது. ஏன்னா விவசாயம் பண்ணலைன்னா டிஸ்கன்யூட் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம விவசாயம் பண்ணுறத வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து சொல்லி கேட்டாச்சுன்னா உடனே வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு போகிறாங்க. இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இபி சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. தண்ணி வந்து பக்கத்தில் ஓட போகிறனால உங்களுக்கு நல்ல நீரோட்டம் இருக்கும். ஒரு சென்ட்டுக்கு 18 லட்சம் ரூபா. ஒரு சென்டோட விலை 18,000 ரூபா கேட்காங்க. அமௌண்ட் வந்து நெகோஷியபிள் அமௌண்ட் தான். விலை வந்து பேசினா குறையும். 4 ஏக்கர் இருக்குது. ஸோ அவங்க தரப்பில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போஸ் வந்து இதில் வந்து ஒரு 2 ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் நாம் பிரித்து கொடுக்கலாம் ஒரு பாதை போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அமௌண்ட் வந்து ரொம்ப குறையாது. ஏன்னா அவங்க பாதை போடக்கூடியதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ பஸ் ரோட்டில் தான் இருக்குது. அந்த மெயின் ரோட்டுக்கும் போகலாம். தேங்க்யூ.